இந்திய அணி வங்கதேசத்தை வீழ்த்தினாலும் பாயிண்ட் டேபிளில் முதலிடம் பிடிக்கல. ஸோ எதனால இந்திய அணி பாயிண்ட் டேபிளில் முதலிடம் பிடிக்கல? இந்தியாவும் பாகிஸ்தானும் 2025 சாம்பியன் டிராஃபி ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்கா? முதல்ல பாகிஸ்தான் ஃபைனலுக்கு தகுதி ஆவாங்களா? அதுக்கு பாகிஸ்தான் என்ன செய்யணும்? அதுக்கு இந்தியா என்ன செய்யணும்? சாம்பியன் டிராஃபி தொடரில் எந்த 4 அணி செமிஃபைனல் வர வாய்ப்பு இருக்குது? ஸோ இந்திய அணி ஃபைனல் போய் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? சாம்பியன் டிராஃபி தொடருடைய பாயிண்ட் டேபிள் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 சாம்பியன் டிராஃபி தொடர் தற்போது தொடங்கி நடந்துகிட்ருக்கு. இந்த தொடரில் குரூப் ஏல இடம்பெற்றிருக்க இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் ஒவ்வொரு போட்டி விளையாண்டுருக்காங்க. ஆனால் குரூப் பியில் இடம்பெற்றிருக்க ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கான் இன்றைக்கி தான் போட்டிகள் விளையாடுறாங்க. இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆப்கான் போட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்றிருக்காங்க. இதில் குரூப் ஏல 4 அணியும் குரூப் பியில் 4 அணியும் இருக்காங்க. இதில் பாயிண்ட் டேபிளில் குரூப் ஏல முதல் 2 இடம் பிடிக்கிற அணியும் குரூப் பியில் முதல் 2 இடம் பிடிக்கிற அணியும் அரையிறுதிக்கு வருவாங்க. அரையிறுதியில் ஜெயிக்கிற அணி ஃபைனலில் மோதுவாங்க. ஸோ இதனால் குரூப் ஏல இடம்பெற்றிருக்க இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், வங்கதேசம் இடையே அரையிறுதி போக கடும் போட்டி இருக்குது. இதில் நடந்து முடிஞ்ச பாகிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் பாகிஸ்தான் அணி சொந்த மைதானத்தில் நியூசிலாந்து கிட்ட 60 ரன் வித்தியாசத்தில் தோற்றதுனால அந்த அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பாகிஸ்தான் அரையிறுதிக்கு வரணும்னா அடுத்து நடக்க போகிற இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் விசஸ் வங்கதேச மேட்ச்சில் ஜெயிக்கணும். அப்படி இல்லைனா நியூசிலாந்து இந்தியாவுக்கு எதிரான போட்டிலையும் வங்கதேசத்துக்கு எதிரான போட்டிலையும் தோக்கணும், அது மோசமாக தோக்கணும். ஸோ பாகிஸ்தான் அணி இந்தியா கிட்ட தோற்றாலும் வங்கதேசத்துக்கிட்ட அதிக 2 ரேட் அடிப்படையில் ஜெயிச்சா ஒருவேளை குரூப் ஏல இந்தியாவும் பாகிஸ்தானும் அரையிறுதி போக வாய்ப்பு இருக்குது. அப்படி அரையிறுதி போனால் அரையிறுதியில் இந்தியாவும் அரையிறுதியில் பாகிஸ்தானும் ஜெயிச்சா 2 அணியும் ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுடைய தற்போதைய அணி நிலவரத்தை பார்க்கும்போது பாகிஸ்தான் அணி அரையிறுதி வரதே கஷ்டம்தான் பார்க்கப்படுது. ஸோ குரூப் ஏயிலிருந்து வலுவான அணியை பார்க்கக்கூடிய இந்தியாவும் நியூசிலாந்தும் அடுத்து நடக்க போகிற 2 மேட்ச்சில் கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இதனால் குரூப் ஏயிலிருந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் அரையிறுதிக்கு தகுதியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் இந்தியா விசஸ் நியூசிலாந்து போட்டி ஒரு முக்கியமான போட்டியாக இருக்கும். ஸோ அடுத்து இந்திய அணி பாகிஸ்தான் கூட மோத போகிறாங்க. இது ஒரு முக்கியமான போட்டியாக இந்தியாவுக்கு இருக்கும். அடுத்ததாக குரூப் பியில் வலுவான அணியாக இங்கிலாந்து, வங்கதேசம், ஆப்கான், ஆஸ்திரேலியா இருக்காங்க. இதில் இன்றைக்கி ஆப்கான் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் நடக்க போகுது. ஸோ குரூப் பியிலிருந்து 4 அணிகளுமே கடுமையாக ஃபைட் பண்ணி அரையிறுதிக்கு வர பார்ப்பாங்க. இதில் இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி இல்லைனா இங்கிலாந்து, ஆப்கான் அப்படி இல்லைனா ஆஸ்திரேலியா, ஆப்கான், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற அணிகள் பாயிண்ட் டேபிளில் முதல் 2 இடம் பிடிச்சு அரையிறுதி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ குரூப் பியில் போட்டி அதிகமாக இருக்குது. குரூப் ஏல ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் இந்தியா கிட்டே நியூசிலாந்து கிட்டேயும் தோற்றதுனால அந்த அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு கம்மியாக. மேலும் குரூப் ஏல இடம்பெற்றிருக்க இந்தியா, நியூசிலாந்து ஒவ்வொரு மேட்ச் ஜெயித்தாலும் நியூசிலாந்து அணி தான் தற்போது பாயிண்ட் டேபிளில் முதலிடத்தில் இருக்காங்க. நியூசிலாந்து அணி பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்சில் 60 ரன் வித்தியாசத்தில் அதிக 2 ரேட் அடிப்படையில் ஜெயிச்சதுனால 2 ரேட் அடிப்படையில் நியூசிலாந்து அணி முதலிடத்திலையும் இந்திய அணி பாயிண்ட் டேபிளில் ஒரு வெற்றி வங்கதேசத்துக்கு எதிராக பெற்று 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ நியூசிலாந்தும் இந்தியாவும் அடுத்து நடக்க போகிற 2ல் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே அந்த அணி சேஃபாக அரையிறுதிக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சாம்பியன் டிராஃபி தொடரில் குரூப் ஏயிலிருந்து இந்தியா, நியூசிலாந்து அரையிறுதி போக வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தானுக்கு அரையிறுதி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவேளை பாகிஸ்தான் அணி இந்தியாவை வீழ்த்தி வங்கதேசத்தை வீழ்த்தினா அந்த அணி அரையிறுதி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைனா நியூசிலாந்து அணி தொடர்ந்து 2 மேட்ச் தோற்று பாகிஸ்தான் அணி மற்றும் இந்திய அணி குரூப் ஏயில் இருந்து அரையிறுதி போனால் நல்லா இருக்குமா? இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த சாம்பியன் டிராஃபி தொடர் ஃபைனலில் மோத நல்லா இருக்குமா? குரூப் பியிலிருந்து எந்த 2 அணி அரையிறுதி வருவாங்க? ஸோ எந்த 2 அணி ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்குது? மோதனா நல்லாயிருக்கும். இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் இந்திய அணி ஜெயிப்பாங்களா? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.